வணக்கம். கோடை விடுமுறை ஆரம்பித்து விட்டது. இந்த கோடை விடுமுறை யாருக்கு கொண்டாட்டம், யாருக்கு திண்டாட்டம் என்பதை அறிய பட்டிமன்றமே வைக்க வேண்டியுள்ளது. ஆம், கொண்டாட்டமா திண்டாட்டமா என்பதை தெளிவாக விவரிக்க வேண்டியுள்ளது. குழந்தைகளை கோடை விடுமுறை தங்களுக்கு கொண்டாட்டம்தான் என கொண்டாட்டத்தை விவரிக்க வந்துள்ளார்கள். பெற்றோர்களிடையே கோடை விடுமுறை தங்களுக்கு திண்டாட்டம்தான் என்று தங்கள் திண்டாட்டத்தை விவரிக்க வந்துள்ளார்கள். ஐயா, குழந்தைகள் கோடை விடுமுறைக்கு முன்பு எப்படி இருந்தார்கள் என்பது தெரிந்தால்தான் கோடை விடுமுறைக்கு பிறகு எப்படி கொண்டாட்டமாக அமைகிறது என்பது விளங்கும். குழந்தைகள் விடுமுறைக்கு முன்பு ஒரு பெரிய கல்வி வட்டத்திற்குள் சுழன்று கொண்டிருந்தார்கள். எப்பொழுதும் கல்வி சார்ந்துதான் அவர்களில் செயல்கள் அமைக்கப்பட்டது. படி படி என்ற வட்டம்தான் அது. குழந்தைகளுக்கு கோடை விடுமுறைக்கு முன்பு எல்லாம் ரிப்பீட்டு தான். அதாவது காலை எழுவது, பள்ளி செல்வது, படிப்பது, வீட்டு பாடம், இரவில் சீக்கிரம் படுப்பது, இதுதான் தினமும் தினமும் ரிப்பீட். விடுமுறைக்கு முன்பு குழந்தைகளுக்கு எதுவும் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. விளையாட்டு, சினிமா, டிவி, நண்பர்களுடன் பங்கு கொள்ளுதல், சோசியல் மீடியா பயன்படுத்தல் அனைத்திற்கும் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஆமாம் ஐயா, குழந்தைகளுக்கு கோடை விடுமுறைக்கு முன்பு உண்மையில் திண்டாட்டம்தான். அதுபோல் கோடை விடுமுறைக்கு முன்பு பெற்றோர்கள் என்ன நிலையில் இருந்தார்கள் என்பதையும் பார்க்க வேண்டும். கோடை விடுமுறைக்கு முன்பு பெற்றோர்கள் தொழில் வட்டத்தில் மூழ்கி உள்ளார்கள். தங்களின் பணி, தொழில் மட்டுமே அதிக நேரத்தை ஒதுக்குகிறார்கள். வருமானம் என்ற வட்டமே அது. கோடை விடுமுறைக்கு முன்பு பெற்றோர்களுக்கும் ரிப்பீட் தான். தினமும் குறுகிய காலம் குழந்தைகளுக்காகவும் ஆஃபீஸ் போவதும், பணியில் கவனமும் பணம் சேமிப்பதும் தான் ரிப்பீட் ஆகிறது. கோடை விடுமுறைக்கு முன்பு பெற்றோர்கள் தங்கள் வாழ்க்கை வளத்தை வளர்க்கிறார்கள். மாலை நேரம் மட்டுமே தன் குழந்தைகளுடன் உள்ளார்கள். பெற்றோர்களுக்கு விடுமுறைக்கு முன்பு ஒரு கொண்டாட்டமாகத்தான் உள்ளது என தெரிகிறது. தற்பொழுது கோடை விடுமுறை ஆரம்பித்து விட்டது. இனி குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் நிலையில் ஏதேனும் மாற்றம் உள்ளதா என்பதை பார்ப்போம். கோடை விடுமுறை வந்தவுடன் குழந்தைகளுக்கு ஜல்லி ஜிம்கானா தான் போல. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அடிதூள். குழந்தைகளுக்கு பள்ளி இறுதி நாள் முதல் விடுதலை. பள்ளி மூடிவிட்டார்கள், புத்தகங்கள் ஓரம் கட்டப்பட்டு விட்டது. உண்மையான விடுதலை. என்னது, குழந்தைகளுக்கு ரிப்பீட் இல்லையா? ஆம், எந்த நேர அட்டவணையும் கிடையாது. 24/7 முழு நேரமும் குழந்தைகளின் வசம்தான் உள்ளது. இது குழந்தைகளுக்கு கொண்டாட்டம்தான். சார், குழந்தைகள் விடுமுறையில் விளையாட்டில் அதிக நேரம் ஒதுக்கி விளையாட முடிகிறது. இது ஒரு கொண்டாட்டம்தான். விடுமுறையில் குழந்தைகளுக்கு பாப்கார்ன் நேரம் கிடைக்கிறது. திரைப்படம், டிவி, OTT போன்றவற்றை பாப்கார்னுடனும் ஸ்நாக்ஸுடனும் மகிழ்ச்சியாக கொண்டாட்டம் அமைகிறது. அகநக நட்பது நட்பு என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் நண்பர்களுடன் விளையாடவும் பேசவும் நேரம் கிடைப்பதும் ஒரு கொண்டாட்டமே. குழந்தைகள் விடுமுறையில் உல்லாச பூங்கா, விளையாட்டு பூங்கா போன்ற இடங்களுக்கு சென்று மகிழ்வதும் ஒரு கொண்டாட்டமே. விடுமுறையில் குழந்தைகள் பயணங்களும் உறவுகளுடன் கிராமத்தில் மகிழ்வதும் ஒரு கொண்டாட்டமே. விடுமுறையில் குழந்தைகளின் கொண்டாட்டத்தை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது பெற்றோர்களின் நிலை என்ன என்பதை பார்ப்போம். கோடை விடுமுறையில் குழந்தைகள்
வீட்டின் உள்ளேயே தங்கள் சுட்டித்தனத்தை காட்டுவதால் வீடே ஒரு சிறைச்சாலையாக மாறிவிடுகிறது. பெற்றோர்கள் ஒரு வார்டனாக உருவெடுத்து கண்ட்ரோல் செய்ய வேண்டியுள்ளது. இது ஒரு திண்டாட்டம்தான். அதேபோல் கோடை விடுமுறையில் வீட்டில் குழந்தைகளுக்குள் ஏற்படும் சிறு சிறு சண்டை சச்சரவுகளை ஒரு ரெஃபரி போல் குறுக்கே சென்று நிறுத்தி சமரசம் செய்ய வேண்டியுள்ளது. இதுவும் ஒரு திண்டாட்டம்தான். மேலும் விடுமுறையில் பெற்றோர்கள் குக் வித் கோமாளி போல் விதவிதமாக மணக்கும் சமையலை குழந்தைகள் கேட்கும் போதெல்லாம் செய்ய வேண்டும் மற்றும் வீட்டை முழு நேரமும் சுத்தம் செய்ய வேண்டும். இதுவும் ஒரு திண்டாட்டம்தான். விடுமுறையில் குழந்தைகள் தங்கள் விருப்பப்படி டிவி ஓடிடி பார்ப்பதும் தங்களுக்கு பிடித்த திரைப்படத்தை மட்டுமே சென்று பார்ப்பதும் பெற்றோர்களுக்கு இல்லை பொழுதுபோக்கு. இதுவும் ஒரு திண்டாட்டம்தான். என்ன பெற்றோர்களுக்கும் ரிப்பீட்டா? ஆம், சில நேரங்களில் வார்டனாகவும் சில நேரங்களில் ரெஃப்ரியாகவும் சில நேரங்களில் குக்கிங் செய்வதும் சில நேரங்களில் கிளீனிங் செய்வதும் பல நேரங்களில் டிவி ரிமோட்டை விட்டு கொடுப்பதும் தான் தினம் தினம் திண்டாட்டம். ரிப்பீட். விடுமுறையில் குழந்தைகளின் விருப்பத்தை பூர்த்தி செய்ய பல உணவு வகைகள், சினிமா, தீம் பார்க், டூர் என செலவு செய்வதால் பெற்றோர்களின் சேமிப்பு குறைந்து அதாள பாதாளத்தில் சென்று விடுகிறது. இது ஒரு பொருளாதார திண்டாட்டமாகும். கோடை விடுமுறையில் குழந்தைகளுக்கு இது ஒரு ஆரோக்கிய கொண்டாட்டமாக கருதுகிறோம். ஏனென்றால் விடுமுறையில் விளையாட்டினால் உடல் ஆரோக்கியம் பெறுகிறது, மகிழ்ச்சி பெற்றதால் மனம் ஆரோக்கியம் பெறுகிறது. கோடை விடுமுறையில் பெற்றோருக்கு இது ஒரு சுகமான திண்டாட்டமாக கருதுகிறோம். பெற்றோர்கள் குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக பெற்றதனால் ஒரு சுகமான சுமையான திண்டாட்டமாக இது அமைகிறது. முடிவுரையாக கோடை விடுமுறை குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு சிறந்த கொண்டாட்டமும் சுகமான திண்டாட்டமுமாக அமைந்துள்ளது. மீண்டும் ஒரு கோடை விடுமுறையில் சந்திப்போம். ஜூபோ கேரின் நன்றி. கைண்ட்லி சப்ஸ்கிரைப். உங்களின் வேல் முருகன்.